இன்றைக்கி நம்ம காஜு கட்லி பண்ண போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுனா காஜு கட்லி. ஸோ காஜு கட்லி எப்படி பண்ண பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1 கப்பு முந்திரி பவுடர், முந்திரியை நைஸாக அரைச்சி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கப்பு முந்திரி பவுடர். அதுக்கு ஈக்குவலாக நம்ம சக்கரை போட்டுக்கலாம். அப்படி சப்போஸ் சுகர் ரொம்ப தேவைப்படாது அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆஃப் கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். அப்புறம் தண்ணி, தேவையான அளவு சுகர் சிரப் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி. அப்புறம் நெய். நம்ம நெய் வந்து நான் போடும்போது காட்டுறவங்களுக்கு கொஞ்சம் தான் நம்மளுக்கு நெய் யூஸ் ஆகும். நிறைய மைசூர் பாக்கு மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகாது. பண்ண போலாமா? அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடாயிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரையை போட்டுட்டு உடனே தண்ணியை விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கலர் மாறும். எப்பவுமே தண்ணி குவான்டிட்டி நான் சொல்லிடுறேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அதுக்கு மேலேயும் விடக்கூடாது, அதுக்கு கீழேயும் விடக்கூடாது. சர்க்கரை மூழ்கிறப்ப தான் தண்ணி விடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கைவிடாமல் கலந்துடுங்க. எதுக்குன்னா கீழே கட்டிட்டுன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். கொஞ்சம் வேற ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து ஒயிட்டாக கிடைக்கிறது மெரூனாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து காஜு கட்லி. இப்போ சுகர் சிரப் அழிச்சிட்டு இது கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாம். கொஞ்சமாக நெய் விட்டு தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கோங்க தட்டில். இப்போ நம்ம சுகர் இவ்வளோ கலந்துட்டே இருக்கோமா? இப்போ வரும்போது பாருங்க, இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும் சோப்புனது மாதிரி. இப்போ இந்த பவுடர் போட்டுட்டு நம்ம ஸ்லிம் பண்ணிக்கிறோம். எப்பவுமே நம்ம மைசூர் பாக்கும் காஜு கட்லிலாம் கூட ஒரு வெயிட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா நெய் விடுறதுக்கு. ஆனால் நம்ம அதனால நம்ம வந்து தனியாக பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு இல்லை, நம்ம இந்த கையில் வந்து கொஞ்சம் மெல்லமாக கலந்துட்டோம்னா விட்டம் தான் கஷ்டம். இந்த ஸ்டேஜில் விட்டுறலாம், கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏன்னா முந்திரியில் உங்களுக்கு வந்து எண்ணெய் இருக்கும், அதனால நெய் வந்து பார்த்து விடுங்க. முந்திரிலேயே உங்களுக்கு எண்ணெய் இருக்கும். ஸோ நல்ல முந்திரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெய் இருக்கும் அது உள்ளேயே. நான் ஐயில் வச்சுருக்கேங்க. 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஐயில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க கட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்து கலந்தீங்கன்னா அந்த கட்டி வந்து மெல்ட்டே நல்லா உங்களுக்கு பவுடர்லாம் நல்லா மெல்ட்டே உங்களுக்கு நல்லா ஆகிடும். அதனால தான் ஸ்லிம்மில் கட்டி வச்சுன்னு எடுத்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு சுரண்டு வந்துடும். அதனால் ஸ்லிம்மில் வச்சுட்டு நிதானம். பக்கமாக வந்துடுச்சு. விடும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு விடும்போது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஷேப்பாக நல்லா வரும்.
இது வந்து இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆறணும்னு சொல்லிட்டு ஃபேன் கீழே வைக்காதீங்க. அந்த சூட்டில் ஆறுனா தான் அந்த நெய் இறுக்கிக்கும். நீங்கள் ஃபேனில் வச்சா நெய் அப்படியே மெல்ட் ஆகாமே அப்படியே இருக்கும். அந்த நெய் உங்களுக்கு தெரியும். நெய் தெரியாமல் இருக்கணும்னா இந்த சூடோட இப்படியே இருக்கணும். நீங்கள் ஃபேன் கீழே வச்சு ஆற விடாதீங்க. தேங்க்யூ பானு, எங்க ஆத்துல வந்து காஜு கத்ரி பண்ணி கொடுத்ததுக்கு, ஆடி பூரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது தேங்க்ஸே இல்லை, நம்ம தெரிஞ்சதை ஒருத்தர் சொல்லணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளே வச்சுக்க கூடாது. நானும் யார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். செம்ம தெரிஞ்சது யாருக்கோ ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு தெரியாத சில பேர்கிட்ட, இப்போ பத்மினி கிட்ட நான் நிறைய அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி ஒருத்தர் ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது பீஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஷியோர். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. உங்கள்கிட்ட சில்வர் ரேக் இருக்கா? ஆமாம். துணி கொடுக்குறீங்களா? இதை எப்பவுமே ஸ்வீட் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மைசூர் பார்க்கலாம். இது சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பீஸ் எடுக்கலாம். வாவ். ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஆடி போகிறோம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிரசாதம் வச்சிடலாம். பத்மினி டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கடையில் வாங்கின காஜு கத்ரி மாரி தான் இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.